கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தரின் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கவும் தொடர்ந்து ஆண்டவருடைய செய்தியை கேட்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வேதாகமத்திலே இருக்கிற தீர்க்கதரிசிகள் ஆண்டவரிடத்திலே சில நேரங்களிலே சில காரியங்களை கேட்கிறார். 90ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களிகூறும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்பி. இது மோசேயின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மோசே பட்ட பாடுகளையும் ஆயுசு நாட்களை குறித்த காரியங்களை எல்லாம் எழுதிவிட்டு எங்கள் நாட்கள் எல்லாம் ஒரு கதையை போல என்ன செய்கிறது, கடந்து போகிறது என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே உங்களுடைய கிருபையினால் எங்களை திருப்தியார். வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களிகூறும். நான் நம்முடைய வாழ்நாளிலே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமா? ஆனால் மோசே வாழ்நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து களிகூற வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். அல்லேலூயா. இப்போ மகிழ்ச்சி எப்படி வருகிறது? நல்லா சாப்பிடும் போது மகிழ்ச்சி வருகிறது. ஏதோ அவங்கவுங்களுக்கு பிரியமான பொருட்களை வாங்கும் போது மகிழ்ச்சி வருகிறது. அல்லேலூயா. எல்லாம் இருந்தும் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது ஏன்? உங்களை நீங்களே நிதானித்து ஆராய்ந்து வாரு. நான் சபை வளரவில்லை என்று எனக்கு மகிழ்ச்சி இல்லை. ஆனால் காரணம் என் இதயம் எப்படி இருக்கும்? உங்களை எல்லாரையும் சுத்தி வரும். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கல, நீங்க வேதம் வாசிக்கல, நீங்க ஆராதனைக்கு சரியா வரல, நீங்க ஊழியத்திற்கு என்று கொடுக்கல, இப்படி ஏதாவது ஒன்றை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதே மாதிரி குடும்பத்திலும் புருஷனும் மனைவியும் மாறி மாறி எதையாவது சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுறது? ஆமா, வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியா இருக்க முடியல. மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, ஆனா வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியா இருக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் காலையிலே ஆண்டவருடைய கிருபையாயுள்ள திருப்தியார். காலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட ஆயத்தமாக இருக்கிற அந்த நாள், எகிப்திலே எல்லாம் தலைப்பிள்ளை சங்காரம் நடக்கும் என்று மோசே அறிவித்தார். அரச வீட்டிலே ஆனாலும் சரி, ஆண்டி வீட்டிலே ஆனாலும் சரி, மனுஷனானாலும் சரி, மிருகங்களானாலும் சரி, என்ன செய்யப்பட வேண்டும்? கொல்லப்படும். தலைப்பிள்ளை சங்காரம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன என்றால், தலைப்பிள்ளை சங்காரம் நடந்து கொண்டிருக்கிற போது உன் வீட்டுகளை காலிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்படாமல் இருக்கிற எல்லா வீட்டிலேயும் தலைப்பிள்ளை சங்காரம். அதான் இன்றைக்கு நமக்கு காலையிலேயும் அது கிருபையால் எங்களை திருப்தியார். காலையிலே ஆண்டவரை தேடினாதான் காலையிலே திருப்தியாக முடியும். அல்லேலூயா. காலையிலே எழும்ப முடியவில்லை என்று சிலர் சொல்லுவார்கள், சில காரணங்களை சொல்லுவார்கள். அல்லேலூயா. நானும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம்.
ஆனால் வாழ்நாளெல்லாம் நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டுமானால் காலையிலே ஆண்டவருடைய கிருபையை நாம் என்ன செய்யணும்? சகோதரி, தலைப்பிள்ளை சங்காரம் நடந்த அந்த ராத்திரியிலே தேவனுடைய தூதனானவன் ஒவ்வொரு வீட்டு வாசல் வழியாய் கடந்து போனது போல இன்றும் ஒவ்வொரு வீட்டு வாசல் வழியாய் அந்த தேவ தூதன் என்ன செய்கிறான்? கடந்து போய் கொண்டேதான் இருக்கிறான். எங்கே கிருபை பெறுகிறபடி சத்தம் கேட்கிறது என்பதையும் பார்த்து கொண்டேதான் போகிறான். இந்த நாளிலே நம்முடைய சத்தம் தான் நம்மை கிறிஸ்தவர்களா கிறிஸ்துவ இல்லாதவர்களா என்று காட்டுகிறார். அல்லேலூயா. அதனால 12 மணி வரைக்கும் தூங்குறவங்க தூங்கி கொண்டே இருக்கிறார். அப்புறம் ராத்திரி எப்ப தூங்குறீங்க கேட்டா 12 மணிக்கு தூங்குறோம். சிலர் சொல்லுவாங்க நான் வேலை முடிச்சு வரதுக்கே 10 மணி ஆகுது. காரணங்கள் எப்படி வேணுமானாலே இருக்கலாம். ஆனா வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து பொழிவுற வேண்டுமானால் ஆண்டவருடைய கிருபையினாலே நமக்கு திருப்தி. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். சகல பிரயாசத்திற்கும் பலன். நாம் படுகிற பிரயாசம் எல்லாவற்றிற்கும் பலன் கிடைக்கிறது. அப்படியே ஆண்டவரை தேடுகிற பிரயாசத்திற்கு நமக்கு பலன் கிடைக்கும். அந்த பலன் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கடி கூறுகிறதா. அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியா. துன்பத்தை கண்ட நாட்கள், சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் சரியா எங்களை என்ன செய்யும்? மகிழ்ச்சி. அன்றைக்கு மோசே அப்படி சொல்லுகிறார், துன்பத்தை கண்ட வருஷம் சொன்னார், சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள். இன்றைக்கும் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவோ பாடுகளை பட்டு கொண்டிருக்கிறார்கள். பூமிக்கு அடியிலே சுரங்கங்களை தோண்டி சுரங்க பாதைக்குள்ளே காலத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால அன்றைக்கே தான் ஜெபமானார் மோசே, எங்களை சிறுமைப்படுத்தின ஆட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சி. இன்றைக்கு அந்த ஜனங்கள் இந்த வார்த்தைகளை வாசிக்கிறார்களோ வாசித்து ஜபிக்கிறார்களோ என்பது நமக்கு தெரியாது. என்றால் அவர்களிடத்திலே பழைய ஏற்பாடு மட்டும்தான் இருக்கிறது. புதிய ஏற்பாடை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு இந்த உலகத்தின் இரட்சகராய் இந்த உலகத்திற்கு வந்ததை அவர்கள் என்ன செய்யவில்லை? யூத ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள. அதனால இன்னும் அவர்கள் பாடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள், துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால அவர்களும் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சி. அல்லேலூயா. நாம் நம்முடைய வாழ்நாளிலே சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள் எல்லாம் ஏராளமாயிருக்கிறது. இருக்கிறதா இல்லையா? ஆமா. எவ்வளவோ கஷ்டங்கள் கடந்து வந்திருக்கிறோம், பாடுகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம். பட்டணத்திலே இருக்கிறவர்களானாலும் சரி, கிராமங்களிலே இருக்கிறவர்களானாலும் சரி, பாடுகளை அனுதினம் சுமக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருடைய காரியங்களை நாம் விசாரித்தால், நான் நம்முடைய காரியத்துக்காக கண்ணீர் விட்டு கொண்டிருப்பதை நிப்பாட்டி விட்டு அவருடைய காரியங்களுக்காக ஆட தொடங்கி விடுவோம். அல்லேலூயா. அப்படி ஒவ்வொருடைய பாடுகளும் போராட்டங்களும் இருக்கு. அதனால தாவீதின் ஜெபத்தை, மோசேயின் ஜெபத்தை நாம் அனுதினமும் சொல்லி வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கை கூறத்தக்கதான் கிருபையை தேவன் நமக்கு தர வேண்டுமே என்று நாம் என்ன சொல்ல வேண்டும்?
ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து இருக்கிறது வரைக்கும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். 70 வயசோ 80 வயசோ 90 வயசோ இருக்கிறது வரைக்கும் குடும்பத்தார் எல்லாரோட மகிழ்ச்சியா இருக்கு. குடும்பத்தாருக்கு வேதனையும் கஷ்டத்தையும் கொடுத்து கொண்டிருக்க கூடாது. அல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும்போது சங்கீதம் 71 சங்கீதம் 20 வசனம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். அல்லேலூயா. அநேக இக்கட்டுகள் அநேக ஆபத்துகளை கண்டு கொண்டிருக்கிற என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏறி வர பண்ணுவீர். அல்லேலூயா. உயிர்ப்பிக்கணும். பாவத்திலே மரித்து போய் கிடக்கிறோம். இக்கட்டு துன்பங்களிலே மரித்து போய் கிடக்கிற என்னை உயிர்ப்பித்து நீ திரும்பவும் உயிர்ப்பித்து. தேவனுடைய பிள்ளைகள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள். ரட்சிப்புக்கு அடையாளமாய் திருவிருந்து பங்கு கொள்ளுகிறார்கள். எல்லாம் செய்கிறார்கள். அது பாவத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்படும். இப்ப அப்படி உயிர்ப்பிக்கப்பட்ட ஜனங்கள் அநேக இக்கட்டுகளையும் அநேக ஆபத்துகளையும் கண்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால திரும்பவும் நீர் என்ன செய்யும்? உயிர்ப்பியும். ஒரு தடவை உயிர்ப்பித்தாச்சு பாவத்தில் இருந்து. இப்பவும் இக்கட்டும் துன்பங்களும் என்ன செய்கிறது? நிறைய நெருங்கி இருக்கிறது. அதனால சங்கீதக்காரன் இருக்கிறான், நீ திரும்பவும் என்னை உயிர்ப்பித்து திரும்பவும் திரும்பவும் பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். அல்லேலூயா. இப்ப புரியுதா உங்களுக்கு இந்த வசனம்? அடிக்கடி ஜெபிக்கும் போதெல்லாம் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனாலும் அநேக இக்கட்டுகளும் ஆபத்துகளும் ஆமா நம்மை சூழ்ந்து இருக்கிறோம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், நீ திரும்பவும் திரும்பவும் என்ன செய்யணும்? அப்ப உயிர்ப்பிக்கப்பட்டு இன்னும் சரியா என்ன வரல? ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட. பாவம் போச்சுதோ போகலையோ தெரியும். பாவம் நம்ம விட்டு போச்சுதான் போகலையா என்பது தெரியல. அதனாலதான் அநேக இக்கட்டுகளும் அநேக ஆபத்துகளும் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறது? அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை திரும்பவும் என்னை உயிர்ப்பித்து பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற. அவ ஜெபிக்கும் போது ஆண்டவர் கட்ட சொல்லுங்க, என்னை திரும்பவும் என்ன செய்யுங்க ஆண்டவரே? உயிர்ப்பி. உயிர்ப்பி பண்ண என்ன உங்களுக்கு தெரியுதா? ஆதாமு காட்ட ஆண்டவர் சொல்லுகிறார் ஏதேன் தோட்டத்தில், நீங்க இருக்கிற விருஷத்தின் கனியை எல்லாவற்றையும் புசிக்கலாம், ஆனால் இந்த நன்மை தூய்மை அறியத்தக்க விருஷத்தின் கனியை புசிப்பாயானால் சாகவே. எப்படியோ அவனும் மனைவியும் ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் என்ன பண்ணாங்க? பழத்தை சாப்பிட்டார்கள். இப்ப அவர்கள் என்ன ஆனார்கள்? மரித்து போனார்கள். அங்கே நடந்த மரணம் என்ன மரணம்? ஒவ்வொரு நாளும் குளிர்ச்சியான வேளையிலே மகிழ்ச்சியோடு உலாவுன தோட்டத்திற்கு ஆண்டவர் வருகிறார். அங்கே ஆதாம ஏவாளையும் காணும். அல்லேலூயா. ஆதாம ஏவாளுங்க. ஆதாம ஏவாளும் எங்க? ஆதாமே நீ எங்கே இருக்க? உம்முடைய சத்தத்திற்கு பயந்து தோட்டத்தின் விருஷங்களுக்கு பின்னாக ஒழித்துக் கொண்டிருக்கிறோம்.
பழத்தை தின்னதும் அவங்க தேவ சாயல் என்ன ஆயிடுச்சு, மாறி போச்சு. இப்போ மனுஷ சாயல் தெரியும், வஸ்திரமும் இல்லை. மனுஷ சாயல்ல நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளியை நம்ம எதிர்பார்க்க முடியுமா? வாருங்க வாருங்கன்னு. அதே மாதிரிதான் கர்த்தராகிய தேவன் வருகிற சத்தத்தை கேட்டதும் ஆமா தேவ சாயல் ஓடி போச்சு. இன்னைக்கு நாமும் அப்படிதான் தேவ சாயல் இழந்தவர்களா இருக்கிறோம். அதனால்தான் அநேக இக்கட்டுகளை ஆபத்துகளை காணும்படி செய்த எங்களை நீ திரும்பவும் உயிர்ப்பீங்க, திரும்பவும் உயிர்ப்பீங்க ஆண்டவரே, திரும்பவும் உயிர்ப்பீங்க, திரும்பவும் பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏறப்ப. அதனால ஆண்டுடைய வார்த்தை நமக்குள்ளே, ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியவில்லை. ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்யறதில்லை, கீழ்ப்படுகிறது. ஆதாமும் ஏவாளும் எப்படி கீழ்ப்படியாமல் போனார்களோ அப்படியே நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறது தான் நம்முடைய வேலையா இருக்கு. அதனாலதான் அநேக இக்கட்டு ஆபத்துகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு. அதனால இப்ப நம்ம திரும்ப என்ன செய்ய வேண்டும், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். தேவாவியால் நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா இக்கட்டும் துன்பங்களும் அநேக இக்கட்டு துன்பங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. நல்ல கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்து பாருங்க. யோவேல் தீர்க்கதரிசி இப்படியாகி சொல்லுகிறான். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை ஆகிய வெட்டை கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. நான் உங்களிடத்திற்கு அனுப்பின என் பெரிய சேனை ஆகிய வெட்டை கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை, இங்க விளைவெல்லாம் போச்சு, விளைச்சல் இல்லை. அல்லேலூயா. பச்சை புலிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை பூச்சிகளும் எல்லாம் விளைச்சலை என்ன பண்ணிச்சது, பட்சித்து. இன்னைக்கு பாருங்க, ஆஸ்பத்திரிக்கு போனா பிளட் செக்கப் பண்ணணும். அல்லேலூயா. அப்புறம் பிளட் செக்கப் பண்ணாதான் உங்க பிளட்ல வைரஸ் இருக்கு, என்னெல்லாமோ இருக்குன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அதுக்கு மாத்திரை சாப்பிடணும். அப்போ இன்றைக்கும் கீழ்ப்படியாமல் போவதனால், தேவ சமூகத்தை அற்பமாய் எண்ணுகிறதுனால் பெரிய சேனைகளை எல்லாம் ஆண்டவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறோம். ஆனால் சரீரத்தில் என்ன இல்லை, ஆரோக்கியம் இல்லை, சௌக்கியம் இல்லை. நல்லாதான் இருக்கிறோம். வெயிலு கொஞ்சம் அதிகம்தான், ஆனாலும் இதுக்கு முன்னே எல்லாம் கூட இதை விட அதிகமாக வெயில் நினைஞ்சிருக்கு, உஷ்ணத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த வெயிலின் சூட்டை தாங்க யாராலையும் என்ன செய்ய முடியல. ஆமா, யாராலையும் தாங்க முடியும். குழந்தைகளாலேயும் முடியல, வாலிபர்களாலேயும் முடியல, வயோதிபர்களாலேயும் முடியல. ஏனென்றால் ஆண்டவர் பெரிய சேனையை நம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. கீழ்ப்படியாமல் போனது, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் பெரிய சேனை, பெரிய சேனை. அன்றைக்கு விவசாய நிலங்களை பாதிக்க அனுப்புனது போல இன்றைக்கு நம்ம சரீரம் முழுக்க பாதிக்கத்தக்கதான
சேனையை அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பெரிய சேனையை ஆண்டவர் அனுப்பினதுனால களஞ்சியத்தில் என்ன இல்லை? விதை தானியம் இல்லை. திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளஞ்செடியும் கனி கொடுக்கவில்லை. ஆனாலும் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இன்றைக்காவது ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்றார். ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால், களஞ்சியத்தில் விததானியம் இல்லாத சூழ்நிலையிலும் திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளை செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்காத சூழ்நிலையிலும் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுடன் பாருங்கள் பிள்ளைகள், இன்றைக்கு ஆசீர்வாதம் வேணுமா? இன்றைக்கே ஆசீர்வாதம் வேண்டுமா? விதைக்கிறதுக்கு ஒரு பிடி தானியம் கூட இல்லை. அல்லேலூயா. விதைக்க தானியம் இல்லை. விதைக்க தானியம் இருந்தா தானே அதை விதைச்சு அந்த விதை முளைச்சு அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ஆனால் ஈசாக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினான் என்று வேதம் சொல்கிறது. அவன் அந்த வருஷத்தில் விதை விதைத்த போது 100 மடங்கு ஆசை. கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிங்கன்னு நம்ம சொல்லுகிறோம், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்றோம். பாஸ்ரையா வந்திருக்கிறார், சோத்திரம் பண்ணன்னு சொல்லுங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அல்லேலூயா. சில பிள்ளைங்க சோத்திரமே சொன்னார், அன்பா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அடிச்சு சொன்னாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. அம்மா மாதிரி எவ்வளோ அன்பா சொல்லுகிறார்கள், பாஸ்டருக்கு சோத்திரம் சொல்லணும், சொல்லவே மாட்டேங்குது கடைசி. அப்படி இருக்குன்னு உலகம். முதல்ல நாம் கீழ்ப்படிந்தால்தான் ரெண்டாவது நம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படி. எல்லாம் ஜீன்னு சொல்றாங்க. இல்ல, நம்மிடத்திலே கீழ்ப்படிதல் இல்லை. கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்தால்தான் பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிவார். பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியலைன்னாலே புரிஞ்சுக்கலாம் நாம் ஆண்டவருக்கு என்ன செய்யறது இல்லை, கீழ்ப்படுகிறோம். நம்மை உருவாக்கின ஆண்டவருக்கு, நம்மை ரட்சித்த ஆண்டவருக்கு, நம்மை உள்ளங்கைகளில் வரைந்து பாதுகாக்கிற ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியாமல் போறதேனா நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியா. அதனால கீழ்ப்படிந்தீர்கள் என்று சொன்னால் நான் இன்று முதல் உங்களை இன்று முதல் ஆசீர்வதிப்பேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஊழியக்காரன் ஆகிறதுக்கு முன்னாலே சில குடும்ப நண்பர்கள் எனக்கு தெரியும். என்ன பிரதர் இன்னைக்கு சர்ச்சுக்கு போகலையா? இல்லை இல்லை, என் மனைவி போகிறதுனால நான் போக மாட்டேன். மனைவி போகிறதுனால அவள் போகாதனால தான் நான் என்ன செய்வேன், சர்ச்சுக்கு போ. என்னன்னா அங்கே சொல்லுகிற பிரசங்கத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்களாம், டிஸ்கஸ் பண்ணுறாங்களாம். இந்த அம்மா நினைக்கிறது நான் எல்லாம் சரியா நடக்கிறேன், அந்த ஐயா சொல்றது எல்லாம் நான் தான் சரியா நடக்கிறேன். கடைசியில ஒரு பெரிய இஸ்ரேல் ஈரான் யுத்தம் அங்கே என்ன செய்யும், நடக்குதான். அதனால புருஷன் சர்ச்சுக்கு போறான், இன்னைக்கு மனைவி போறதில்லை, மனைவி போறதால புருஷன் போறது. இப்படி நான் ஊழியக்காரன் ஆகுறதுக்கு முன்னாலே பல குடும்பங்களிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. நான் சொல்லுகிறது உண்மையா பொய்யா? பாய திறக்க மாட்டேன்.
இப்படி இன்னும் நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆகாமல் இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகிற மனம் இன்னும் வரல. நீங்கள் இனி இருவர் அல்ல ஒருவர். அந்த ஒருவர் என்னைக்கு ஒருவரன் உள்ள அந்த குணம் உண்டாகுதோ அன்னைக்குதான் குடும்பம் நல்ல. கர்த்தர் வீட்டை கட்டாரார்கள், கட்டுகிறவர்களின் பிரயாசம். ஆமா, புருஷனோ மனைவியோ நம்முடைய வீட்டை கர்த்தர் என்ன செய்யணும்? கட்டணும். நம்முடைய வீட்டை கர்த்தர் கட்டணும். அப்படி அவங்க 2 பேரும் விட்டு கொடுக்கணும். இது என்னன்னா, புருஷனுக்கு சம்பளம் அதிகம், ஒரு வீட்டில் மனைவி எனக்கு தான் சம்பளம் அதிகம். ஐயோ என்ன போராட்டம், இதுக்கு என்ன ஜெபம் பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. புருஷன் சொல்லுகிறார், என்னை விட சம்பளம் அதிகம் ஆனதுனால அவ என்ன செய்யறதில்லை, மதிக்கிறது. உண்மையை சொல்லுகிறேன், எங்களுக்கு ஒரு வேண்டப்பட்டவர் நல்ல குடும்பம். அந்த சகோதரி டீச்சராக இருந்தாங்க, இந்த சகோதரர் கண்டக்டராக இருந்து அப்புறம் செக்கிங் இன்ஸ்பெக்டராக. நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம், அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஏதோ நல்ல காரியம் பேசலான்னு நினச்சி சந்தோஷமாக குடும்பம் ஒன்றா இருக்கணும்னு வந்தா உடனே சகோதரி தொடங்குவாங்க. அவருக்கு சம்பளத்தில் மருந்து மாத்திரையை கூட பார்த்த மாட்டேன். உடனே இந்த சகோதரி ஏதாவது சொல்லுவாங்க. உண்மையிலேயே பாருங்க, எப்படியோ சந்தோஷம். 2 பேரும் அரசு ஊழியர்கள், அவ்வளோ வருமானம். அதை வாங்கி வச்சுட்டு நல்லா சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணி வாழ்ந்துருக்காங்க. கடைசியில் பார்த்தா ரிட்டையர்ட் ஆகி 2-3 வருஷம் கூட பென்ஷன் வாங்க முடியல. பென்ஷனே 50,000 60,000. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியல, வாங்கி சாப்பிட முடியல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அரசாங்கத்தில் வேலை செய்தார்கள், ரிட்டையர்மெண்ட் ஆகிறார்கள், பென்ஷன் சம்பளம் வருகிறது. எத்தனையோ குடும்பத்திலே ஒரு மனம் இல்லை. ஊழியக்காரனை வீட்டில் ஏற்றுக்கொள்வதற்கு பயங்கரமான வருத்தம். சகோதரி வீட்டுக்கு உள்ளவே உட்கார்ந்து இருக்கும். சகோதரன் ரொம்ப நேரம் கூப்பிடுவார், பாஸ்டர் வந்திருக்கிறார், பாஸ்டர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரு ஒருத்த சொல்றேன், ஏன் சபை விசுவாசி இல்லாமா? அதெல்லாம் அன்பான விசுவாசிகள். தனித்தனியா சகோதரன் இல்லாத நேரத்தில் சகோதரி அவ்வளவு அன்பா இருக்கும். சகோதரி இல்லாத நேரத்தில் சகோதரன் அன்பா இருப்பார். 2 பேரும் இருக்கும்போது போனான்னா சகோதரியை கூப்பிடுவார். சகோதரி கடைசியில தான் வந்து தலையை காட்டு. ஹல்லேலூயா. படுத்திருந்தார். அப்படி ஒரு குடும்பம். அவர் இறந்து போனார். அப்புறம் அந்த சகோதரிக்கு அந்த பென்ஷன் வந்தது. திடீர்னு அவங்க பையன், பாஸ்டர் நீங்க வீட்டுக்கு நீ வர வேண்டாம், நீங்க வந்தா நடந்ததையெல்லாம் சொல்லி எங்க அம்மா என்ன செட் பண்ணி கொண்டிருக்குது, அழுது கொண்டிருக்கிறது. நடந்த காரியத்தை எல்லாம் சொல்லி என்ன செய்கிறது, அழுது கொண்டிருக்கிறது. அதனால நீங்க இனி பிரேயருக்கு என்ன செய்யாதீங்க. அந்த அம்மா புருஷன் உயிரோடு இருக்கும்போது சொல்லுவார், எனக்கு ஒரு வருமானம் இல்லையம்மா, எனக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனா எனக்குன்னு ஒண்ணுமே இல்லை. அப்புறம் இந்த அம்மாவுக்கு பென்ஷன் வரது, புருஷனுக்கு பென்ஷன் இந்த அம்மாவுக்கு. அப்புறம் திடீரென்னு பையன் சொன்னதை இந்த அம்மாவும் ஆமோதிக்கிறான். அவன் வர வேண்டாம் சொன்னா, நீங்க வராது. இந்த வாய் பஸ்ல என்ன சொல்லிட்டு இருந்தது, என் கையில இருந்தா உங்களுக்கு அவ்வளவு நிறைய கொடுத்து உங்களை தூக்கி விடுவேன் அப்படின்னு. கடைசியில வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்றாங்க, கையில காசு வேணும். இன்றைக்கு குடும்பங்கள் இப்படியாய் சென்று கொண்டிருக்கிறார்கள். புருஷனுக்கு ஒரு பிரமாணம், மனைவிக்கு ஒரு பிரமாணம் என்று பிரமாணங்களை வைத்துக் கொண்டு கர்த்தருக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது ரொம்ப வேதனையா இருக்கணும். நான் இதனால இப்ப எந்த வீட்டுக்கும் இப்ப போறதே இல்லை. சபைக்கு வர்றவங்க கூட கூப்பிட்டாதான் போறது. ஒரே ஒரு சகோதரி தான்
போகலன்னா சண்டை போடுவாங்க. அதனால அவங்க வீட்டுக்கு கரெக்டாக போயிடுறாங்க. மீதி உள்ளவங்க எல்லாம் பாஸ்டர் வர வேணும்னு எதிர்பார்க்கிறதே இல்லை. அல்லேலூயா. இப்படியாக இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசுநாதர் இன்றைக்கு வந்தால் அவரோடு கூட போவோம் என்று சொல்லுகிறவர்கள் கை தூக்குங்கள் என்று சொன்னால், ஆமா 2 கை தான் இருக்கு, ஆனா 3 கை தெரியும். சந்தோஷத்துல தூக்குறோம். எந்த ஒரு குடும்பம் ஆனாலும் சரி, ஆசீர்வாதம். நீங்க ஜெபிக்கிறீங்களோ ஜெபிக்கலையோ, ஆலயத்துக்கு வரீங்களோ வராத போறீங்களோ, அது கூட முக்கியம் கிடையாது. யாரெல்லாம் புருஷனும் மனைவியும் ஒரு மனமா இருக்கிறார்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச சில பேர் அதிகம் ஜெபிக்கிறது கூட இல்லை. ஒரு சகோதரி சொல்லுவாங்க, இப்ப எல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால, நாங்கெல்லாம் ஜெபிக்க மாட்டோம் பாஸ்டர், நேரம் இல்லை. எங்களுக்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு ஜெபிக்கிறாங்க. ஆனா நல்ல உதவியும் செய்வாங்க. ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. ஆனா புருஷனும் மனைவியும் அப்படி இருப்பாங்க, நகமும் சதையும் போல. ஆச்சரியமா அவங்க ஜெபிக்கிறாங்களா ஜெபிக்கல, ஆள் வச்சாவது ஜெபிக்கிறாங்க, கூலி கொடுத்தாவது ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். புருஷனுக்கு தெரியாம மனைவியோ, மனைவிக்கு தெரியாம புருஷனோ ஒரு காரியமும் செய்ய மாட்டாங்க. அவ்வளோ பெரிய வாழ்க்கையில அவர்களை அபிஷேகம் இருக்கோ இல்லையோ, அவ்வளவு ஒழுக்கமானவன், அவ்வளோ அன்பாக இருக்கிறான். அல்லேலூயா. அவர்களை தேவன் ஆசீர்வதித்து 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 கொண்டே இருக்கிறான். இன்னமும் ஆசீர்வதித்து கொண்டே தான். அல்லேலூயா. ஆனா அபிஷேகம் பெற்றவர்கள், 1க்கு 3 அபிஷேகம் பெற்றவர்கள், பாஸ்டர் கை வைத்து ஜெபிச்சது அபிஷேகம் வந்துச்சது. இயேசுநாதரே இறங்கி வந்து கையை வச்சு என்னஞ்சாரு, அபிஷேகத்தை கொடுத்தார். என்ன கதை விடுறாங்கப்பா. அவங்க ஜெபம் பண்ண தொடங்கினாலே இயேசுநாதர் முன்னால வந்து உட்கார்ந்துக்கிறாராம். ஜெபம் பண்ண தொடங்கினாலே இயேசுநாதர் வந்து முன்னால நின்று கொண்டிருக்கிறார். இயேசுநாதர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு அவங்களுக்கு? ஜெபத்தின் மூலம் சில காரியங்களை இயேசுநாதர் சொல்லி கொடுக்கிறாரு. அவங்க பார்க்குற, அவங்களுக்கு முன்னாலே உட்கார்ந்துருக்கிற இயேசுநாதரை சொல்றேன், நம்ம பைபிள்ல இருக்கிற இயேசுநாதரை சொல்றேன். அல்லேலூயா. புருஷன் மேல என்னெல்லாம் குற்றம் நீ கண்டுபிடிக்க முடியுமோ, இந்த 1/2 மணி நேரம் ஜெபத்துல என்ன செஞ்சிரு, நல்லா கண்டுபிடிச்சு குறிப்பு எடுத்து வச்சுருக்காங்க. அந்த இயேசுநாதர் சொல்றதுனாலதான் என் வீட்டுல கூட என் மனைவி கூட அப்பப்ப சில காரியங்களை எனக்கு சொல்லுது. நீங்க சொல்றது சரி இல்லை, எல்லாம் சின்ன வயசுல எல்லாம் ஒரு வார்த்தை மாறியே பேச மாட்டாங்க. இப்ப அவங்க ஆலோசனை எல்லாம் நானே கேட்க வேண்டியது இருக்கிறது. வயசாகி போச்சு இல்ல. அல்லேலூயா. அப்போ உங்க குடும்பங்களில் எல்லாம் எப்படி இருக்குமோ தெரியல. கை கொஞ்சம் உயரமா எழும்பின காரணத்துல எல்லாம் நிறைய மனைவிமாருங்க எல்லாம் அப்படியே ஆமையா ஊமையா அடங்கி போனாங்க. கொஞ்சம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியை பெற்று ஆண்டுடைய பிள்ளையாய் இருக்க தொடங்கும் போது மனைவிமார்களுடைய குரல் ரொம்ப பேராக, மனைவிமார்களுடைய குரல் பெருசாக கேட்கக்கூடாது. எந்த வீட்டில் ஆனாலும் சரி அவருடைய குரல் குறைவாக தாங்க. அப்போதான் அந்த குடும்பம் ஆசீர்வாதம், சமாதானம் உள்ள குடும்பம் ஆயிடும், சந்தோஷம் உள்ள குடும்பம் ஆயிடும். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவது, அங்கதான் இயேசு இருப்பார். இந்த ஜபத்துல எல்லாம் குறிப்பெடுக்கிறவங்க கூட எல்லாம் இயேசு இருக்க மாட்டார். அதனால இன்னையில இருந்து நம்ம சபையாரிய மனைவியோட சேர்ந்து சொல்றோம், குறிப்பெடுக்கிற அந்த பழக்கத்தை என்ன செய்யுங்க, பிரேயர் முடிச்சு எழும்புன உடனே 2 காரணமாவது சொல்லி ஆகணும். இல்லைன்னா அன்னைக்கு அவங்களுக்கு என்ன வராது, தூக்கம் வராது. அப்படி ஒரு இயேசுநாதர் இப்ப அவங்க முன்னாலே எல்லாம் பொம்பிள்ளைங்க முன்னாலே எல்லாம் உட்கார்ந்துருந்து நல்ல பாடம் எடுத்து ஜெப குறிப்பெல்லாம் கொடுக்குறோம். உண்மையை சொல்லுகிறேன், என் வீடானாலும் சரி உங்க வீடானாலும் சரி அதுல உலகத்துல இருக்கிற எல்லா வீட்டிலும் இப்ப இதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. அதனால சகோதரிகளே, மனைவிகளே, உங்கள் புருஷருக்கு ஆமா நீங்க நல்ல சந்தோஷமா இருந்தா அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுங்க.
ஆனா நான் சொல்லிதான் திருத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்க லைஃபை நீங்க வீணாக்க போறீங்க. லைஃப் வீணாயிட்டே போகும். இல்லை எந்த ஒரு குடும்பம் புருஷனுக்கு கீழ்ப்படியாத மனைவி இருக்கிற குடும்பம் ஆளவே வாழ. காலையில சேவல் தான் போகணும். ஆனா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வெட்டக்கோழியே தட்டி கூவும். ஊர்ல தான் இருக்கும்போ இது என்னடா புது சத்தமாக கேட்குதான்னு பார்த்து அந்த கோழிக்கு கழுத்தை என்ன பண்ணிடுவாங்க, அன்னைக்கே விடிய காலையிலே பிடிச்சி கழுத்தை நெரிச்சு கொண்டுருவாங்க. அது வீட்டுக்கு ஆகாது. பாருங்க, உலக மனுஷனே எவ்வளவு சட்டத்திட்டங்களை வச்சு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அன்றைக்கு உள்ள ரவுடிசம் எல்லாம் கிடையாது. எல்லாரும் தங்கள் மனைவிகளையும் தங்கள் பிள்ளைகளையும் 100% நல்லா தான் நேசிக்கிறார். அந்த அன்பை துச்சம் என்று எண்ணி கூவுற ஒருத்தரும் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அல்லேலூயா. அதான் இன்னைக்கு வாழ்க்கையில இருக்கிற நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தான் பாருங்க, ஏன் பெரிய சேனையை அனுப்புகிறார்? இப்படி நம்முடைய குணங்கள் இருப்பதனாலே சேனைகளை அனுப்புகிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்கள், ஆபகு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொடுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. வேதநாயகம் என்ன ஒரு வயசான ஒருத்தர் இருந்தார். அவருக்கு சொந்தமா வீடு கிடையாது. ஒரு கிராமத்துல ஒரு வீடு, பாலடைஞ்ச வீடு மாதிரி ஒரு வீடு. அந்த வீட்டின் திண்ணையிலே உட்கார்ந்து எப்பவுமே பைபிள் வாசித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. என்னடா இவர் எப்பவுமே பைபிள் வாசித்து கொண்டு இருக்கிறாரு, என்னதான் சாப்பிடுவார் அப்படின்னு நினைச்சு அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவருக்கு ஆகாரத்தை கொடுக்க தொடங்கினாங்க, பணத்தையும் கொடுக்க தொடங்கினாங்க. அல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு, அந்த பணத்தை அவரே வச்சிருக்காம அந்த வழியே அந்த ஊர்ல இருக்கிற ஏழை பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க, இல்லை உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரிக்கு போற குடும்பங்களுக்கு அதை கொடுத்துருவார். கொடுத்துட்டு அவர் எப்போ எப்படி இருப்பாரு, எம்டியா தான் இருப்பார், பாக்கெட்ல ஒண்ணு இருப்பார். ஒரு நாள் ஒரு மனுஷன் வந்தார், ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க. ஐயா, நான் வெளியூர்ல இருந்து வாரேன், யாரும் எனக்கு தங்குறதுக்கு கூட ஒரு இடத்த என்ன செய்யல, கொடுக்கல. அதனால நான் கொஞ்ச நாள் உங்க கூட தங்கி இருக்கிறேன். அப்ப வந்து வேதநாயகம், ஐயா என்னடா இவன் சின்ன பையனாகவும் இருக்கிறான், நம்ம ஏதோ உழவெடுக்க பார்க்க வந்தானோ நினைச்சிட்டு, பரவாயில்லப்பா, நான் வந்து டெய்லி சாப்பிட மாட்டேன், எனக்கு யாராவது கொடுத்தாதான் நான் என்ன செய்வேன். சரி ஐயா, நீங்க சாப்பிடும்போது நானும் அப்படி கொஞ்ச நாள் அந்த வாலிபனும் இவரோட வாழ்ந்தான். அவன் ஒரு அழுக்கு பை, அதுல கொஞ்சம் துணிமணிகள், அழுக்கான துணி, அது இதெல்லாம் வச்சிருக்கான். அப்ப அவர் சொல்லுவார், அந்த வாலிபன் சொல்லுவார், நான் ஒருவேளை மரித்து போயிட்டேன்னா இந்த துணி மூட்டையை நீர் என்ன செய்யணும், எடுத்து நீரே சொந்தமாய் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நாள் போனதும் அந்த வாலிபன் காணாமல் போயிட்டான். இந்த வேதநாயகம் ஐயா பைபிள் வாசிக்கிறவர் தெரு தெருவா வீடு வீடா எங்க என்ன செஞ்சார், அவரை தேடி காண. அவருக்கு ரொம்ப அழுக வந்துச்சு. சில தினங்கள் ஒரே ஆளுகை, இந்த பையன் என்ன நானோ, அது வேற, இந்த அழுக்கு மூட்டையை எங்க வச்சுட்டு போயிட்டானே, இதுல என்ன இருக்கு பாருங்க. அழுக்கு மூட்டையை சில நாட்களுக்கு அப்புறம்
அவர் திறந்து பார்த்தபோது அதுல அவ்வளவு வைரக்கல் கடைசியில ஒரு பையில. இவர் ஒண்ணுமே புரியல. அன்னைக்கு பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி படுத்து தூங்குற. ராத்திரி சொப்பனத்துல ஒரு தேவதூதன் வந்து நிக்கிறான். அந்த வாலிபன் நான் தான். இந்த வாலிபன் யாரு? நான் தான். உம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தரால் அனுப்பப்பட்ட தேவதூதன் தான். அதனால நீ இந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷனாக வாழ்ந்து ஒரு நல்ல தேவாலயத்தை கட்டி எல்லாருக்கும் என்ன செய்யணும்? போதனை. அப்படி சொல்லி கொண்டிருக்கும் போதே சொப்பனத்திற்கு முன்னே தேவதூதன் மறைந்து போயிருக்கான். பாருங்க, இந்த பைபிள் தாத்தா, வேதநாயகன் தாத்தா காலையில எழும்பி அவர் என்ன நினைப்பார் பாருங்க. சரி, தேவதூதன் சொன்னதுனால இல்லைன்னா அந்த வயலக்களையும் என்ன செஞ்சிருப்பாரு? எல்லாருக்கும் தானம் பண்ணியிருப்பார். ஹல்லேலூயா. அப்புறம் ஒரு ஆலயத்தை கட்டி அதிலே இருந்து அந்த ஊருக்கு அவர் சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு பணியை தொடங்கினார். ஹல்லேலூயா. அதனால கிறிஸ்துவின் அன்பானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போமானால் தேவன் நம்முடைய தூதர்களை என்ன செய்வார்? அனுப்புவார். ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 4 சங்கீதம் 7-8 வசனம். அவர்களுக்கு தானியம் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம். அதிக சந்தோஷத்தை என் இதயத்தில் தந்தி சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, தேவரீர் நீர் ஒருவரே என்னை அவர்களுக்கு தானியம் வந்து திராட்சரசம் பெரிய இருக்கிற சந்தோஷத்தை, அதிக சந்தோஷத்தை எனக்கு. ஒருவேளை நாம் நினைக்கலாம், அவங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை இருக்கு, பெரிய சம்பளம் இருக்குது, அவங்க பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறார், எனக்கு நான் இப்படியே இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணி எனக்கு ஒன்றும் இல்லை. அதான் சங்கீதக்காரன் சொல்லுங்க, அவர்களுக்கு தானியம் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிறோம், அதிக சந்தோஷத்தை என் இதயத்தில். இந்த விசுவாசம் வேணும். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நீத்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க. ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணு. பணம் இருக்குதோ இல்லையோ, சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும். ஹல்லேலூயா. எவ்வளவோ காரியங்களை சொல்லலாம். எல்லா காரியங்களும் பொய்யல்ல, நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறபடி நடக்க நமக்கு அதிகாரம் இருக்கல், எனக்கு அதிகாரம் இருக்கல். பாருங்க, வாத்தியாரெல்லாம் நான் எல்லாம் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் அவ்வளோ அடிவாங்க. எங்கள் பேரண்ட்ஸ் வந்து படிக்காமல் விளையாடுறான், நல்லா போடுங்க வேற சொல்லுவாங்க, அதுக்கும் சேர்த்து அடி போடுவாங்க. முதுகு எங்கும் இந்த மாடுங்களுக்கு காயம் இருந்த மாதிரி காயம் இருக்கும். அது ஒரு காலம். ஹல்லேலூயா. இப்போ பிள்ளைங்களை அடித்து பார்க்கலாம், அவர் ஊரில் போய் பணம் இருந்தால் யாரோ வேண்டியது வந்துடும் வாத்தியார். ஹல்லேலூயா. அது ஒரு காலம், இது ஒரு காலம். அதே மாதிரி ஒரு காலத்தில் ஊழியக்காரர்கள் எல்லாம் குடும்பத்தின் பிள்ளைகளை கூப்பிட்டு அவ்வளவு பேசி திட்டி அடி கூட போடுவாங்க. அது ஒரு காலம். இப்போ ஜெபம் பண்ணுங்க, வேத வாசிங்க, சந்தோஷமா இருங்க, இதைத்தான் சொல்ல முடிகிறது. ஹல்லேலூயா. புருஷன் மனைவியும் விடிய சண்டை போட்டாலும் நம்ம அங்கே போய் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி ஏதாவது சொன்னால் பொண்ணு வீட்டுக்காரனோ பையன் வீட்டுக்காரனோ வந்து அவங்க வீட்டு பிரச்சனையில 3வது ஆளுக்கு என்னடா வேலைன்னு கேட்பாங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் 3வது ஆள், அவங்க 2 பேரு ஏதோ ஜெபம் பண்ண போற பாஸ்டர் 3வது ஆள். ஹல்லேலூயா.
அதனால இப்ப பாஸ்டருக்கு இருந்த அதிகாரங்களை எடுத்து போட்டுட்டாங்க. அதனாலதான் இயேசுனார் தீமோத்தேயுவிட்ட சொல்லும்போது இவைகளை கருத்தாய் போதித்து நல்லா பேசு. அல்லேலூயா. நீ பேசிக்கொண்டே, வேற ஒன்றும் அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டாம். ஒன்றும் வேதத்தை போதி. வேதத்தை என்ன செய்? காதுள்ளவன். ஆவியானவர் சபைகளுக்கு என்ன சொல்லுகிறார்? காது உள்ளவன். காது இருந்தா கேளு. இல்ல இருதயம் இன்னும் கடினப்பட்டு கொண்டு போனா இன்னும் கடினப்பட்டு கொண்டு. ஒருத்தர் நினைப்பாங்க, என் புருஷன் வீட்டுக்காரன் அவ்வளோ குடிய வந்து சண்டை போடுறான், பேசாம இருக்கணும்னு பாஸ்டர் சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு பாம்பு ஒரு ஒரு ஆற்றோரமான ஒரு இடத்துல இருந்துதான். அந்த பாம்பு ரொம்ப கடிக்கிறது. அப்ப போற வாரங்களை எல்லாம் அது என்ன செய்கிறதா? கடிக்கிறது. பாம்பு கடிச்சா என்ன ஆகும்? ஆமா, நிறைய பேரும் சாவும் செய்வாங்க, படைக்கவும் செய்வாங்க. அப்ப எல்லாரும் வந்து இந்த பாம்பு இப்படி பண்ணுதையா அப்படின்னு அங்க ஒரு முனிவர் ஒருத்தர் இருந்தார். அப்ப அவர் பாம்பை கூப்பிட்டு, என்னதை இப்படி கடிக்கிற? இனி யாரையும் நீ என்ன செய்யக்கூடாது? கடிக்க கூடாது, இது என்னுடைய கட்டளைன்னு. அப்ப இந்த பாம்பு அங்கேயே தான் இருந்தது. அது யாரையும் அதுக்கப்புறம் கடிக்கிறது இல்லை. அப்போ போறவங்க வாரவங்க ஒரு குச்சி எடுத்து அதை என்ன செய்யறாங்க? அடிக்க தொடங்கினாங்க. ஒரு நாள் உடம்பு ஃபுல்லா அடி வாங்கி காயத்தோட ரொம்ப அப்படியே மெந்தவா நடந்து அந்த முனிவர்கிட்ட அந்த பாம்பு வந்துச்சு. ஐயா, கடிக்கக்கூடாது சொன்னீங்க, நான் கடிக்கல, பாருங்க என் உடம்ப பாருங்க, நான் எந்த அளவுக்கு மோசமா பாதிக்கப்படுது. அப்ப அந்த முனிவர் சொன்னாங்க, உன்னை கடிக்க கூடாதுன்னு தான் சொன்னேன், சீரக்கூடாதுன்னு சொல்லல. பாம்பு ஒரு சத்தம் போட்டாலே ஆளுங்க எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? அதனால இனி என்ன செய்யாத, கடிக்காத. அங்கிருந்து வரும்போதே கடிக்கிற மாதிரி என்ன பண்ண? பாசாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி சில நேரங்களிலே கடினமாய் சொன்னாலும் குற்றம், கொஞ்சம் குறைவாய் சொன்னாலும் குற்றமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை அதனால கேளுங்க. நல்ல அநேக இக்கட்டுகளை ஆபத்துகளையும் கண்டு கொண்டிருக்கிற நாம் அவைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. பாவத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும். அதனாலே கஷ்டங்கள் தீரணும், கண்ணீர் நீங்கணும், கண்ணீர் துடைக்கப்படணும்னு சொன்னா என்ன பண்ணுங்க? ரட்சிப்பை தாரும் ஆண்டவரே என்று ரட்சிப்பு இல்லை. நம்முடைய கல்வியை வைத்து ரட்சிப்பை கணக்கு போட முடியாது. நமக்கு இருக்க சொத்து சுதந்திரத்தை வச்சு ரட்சிப்பை கணக்கு போட முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா. அதனால ஆண்டவரத்தில் ரட்சிப்பை அனுதினமும் பெற்று சாட்சியாய் ஜீவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே இயேசுவா, ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசி தங்கள் வாழ்க்கையிலே வேதனையோடு ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து சொன்ன சில வசனங்களை ஆண்டவரே நினைவூறும்படியான பாக்கியத்தை கொடுத்து வார்த்தைகள் மூலம் நாங்கள் திரும்பவும் குணப்பட, திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட, திரும்பவும் ஆண்டவரத்தில் ஆசீர்வாதத்தை பெற்று சாட்சியாகியும்படியான கிருபை எங்களுக்கு புதிய நமை உமக்கு வார்த்தைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீங்களும் நல்ல பிதாவே, ஆத்துமாவே கர்த்தரை, என் உள்ளங்களோட பிரசாமத்தை, ஆத்துமாவே கர்த்தரை, அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, நன்மையினால் ஒரு வாயை திருப்தியாக்கி கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் நடத்தல் அபிஷேகம் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடு சகல பரிசுத்தவான்களோடு என்றென்றுமா இருப்பதாக. கிருபை வேண்டும் நாதா இயேசுவே வந்தீங்க, கிருபை வேண்டும் நாதா ஆராதனையில் கிருபை வேண்டும் நாதா, சத்திய ராஜாவே
நான் வேண்டும் சத்திய ராஜாவே அல்லாதே எங்களால் ஆகாதே கிருபை வேண்டும் இயேசுவே உன்னிய கிருபை வேண்டும் ஆதனையில் கிருபை வேண்டும் Hallelujah. 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 God bless you. Praise the Lord. Sodran.